இல்ல. அவரு தற்குறித்தனமா பேசியிருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூ கருமத்த இப்ப தான் பார்த்தேன். அத பார்த்த உடனே தான் நமக்கு அப்படி ஒரு தற்குறின்னு சொல்லணும்னு தோணுது. என்ன இன்டர்வியூ? இறந்து போனவங்க குடும்பத்த போய் பார்த்திருக்காரு. பார்த்தவர் என்ன பண்ணியிருக்கணும்? அழுதுருக்கணும், புலம்பியிருக்கணும். அதானே பண்ணணும். அவரு அத பண்ணல. ஃபோட்டோ எடுத்து அப்படி கேமரா பக்கமா வச்சு அந்த குழந்தை ஃபோட்டோ வச்சு குடுத்துட்டு கேமரா ஓகே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே ரெக்கார்ட்லாம் ஓகே. அப்போ ஒரு நீலி கண்ணீரை வடிச்சிட்டு அப்புறம் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்னப்பா நீ மாட்டு வாயில வந்த மாதிரிலாம் பேசலாமா? அந்த கட்சியிலேருந்து யாருமே போல, இவர் தான் போனார். போனவரே நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் அந்த குழந்தைங்களையோ இல்லை அந்த குடும்பத்தையோ பார்க்க போல. அவர் எதுக்கு போனார்னா அவர் வாயால் கொடுத்த வாக்குமூலம். என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே. என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே. பார்த்தீங்களா? இதனால தான் தற்குறின்றோம். அவர் தலைவர், தளபதி, நண்பர் அவருக்காக தான் போனாராம். இறந்து போனவங்க குடும்பத்தை இல்லை இறந்து போனவங்களை